விஜயனுடைய ஒரு அரசியல் நுழைவு என்பது கண்டிப்பாக திமுகவை ஒரு நடுங்க வைத்திருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். சிபிஐல டீபோசிஷன் விஜய் அவர்களை நேர போய் சொல்லப்போற எனக்கு ஒரு நபர் மீது சந்தேகம் இருக்கிறது, மீதி எந்த இடத்துலையுமே இது மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கல, இங்கே ஒண்டி எப்படி ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. ஒன்று அவருக்கு பயம் இருக்கு, ஜெயிலுக்கு போயிடுவாரோன்னுட்டுங்க. ரெண்டாவது பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சிக்காரங்க. மூணாவது பயம் இந்த ஆர் ராஜா போன்றவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, மு.க. ஸ்டாலினிடம் சென்று ஆளுநரை சந்தித்து KN நேருவை டிஸ்மிஸ் செய்யுங்கள் என்று பெட்டிஷன் கொடுக்க போறாரு. விஜய் கட்சி தனியாக போய் கொடுக்க போகிறதாக நான் கேள்விப்படுகிறேன். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பாஜக, அதிமுக, விசிக, பாமக போன்ற கட்சிகளுடைய பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஓட விடுவாங்க. இதே மாதிரியான பிரச்சனை ராகுல் காந்தி சென்னையில குதிச்சாருன்னா என்ன பண்ணுவீங்க? சமுத்திரத்துல போய் திமுக எதிராக தானே போகும். அது பீகாரில் அரசியல் நிலவரம் சூடுபிடித்து விட்டது. நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸை ஏகவச்சனத்தை தாக்க ஆரம்பித்து விட்டார். இதே போன்று தான் தமிழக தேர்தல் பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்வார். ஆனால் பீகாரில் கண்டிப்பாக ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் எதிர்த்து அலை இருக்கிறது. நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக அலை இருக்கிறது. என்னாலும் விட்டுருங்க. யோகி ஆதித்யநாத் பேசும்பொழுது ராகுல் காந்தியை பப்பு என்றும், தேஜஸ்வி யாதவை தப்பு என்றும், அகிலேஷ் பிரதாப் யாதவை அப்பு என்றும், அப்பு தப்பு பப்பு மூன்று குரங்குகள் என்று வர்ணித்திருக்கிறார். ஒரு மாபெரும் ஒரு குற்றச்சாட்டு அது. ஸோ அதிலிருந்து பொதுமக்களிடையே யோகி ஆதித்யநாத்துடைய பேச்சு என்பது மிக மிக கவர்ச்சியாக ஆகிவிட்டது. அமித்ஷா அவருக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வேருடன் பிடுங்கி எறிய வேண்டும், அதற்காக தாங்கள் எதை ஒன்னாலும் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதை முன்கொண்டுத்தான் ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 9ஆம் தேதி பிறந்த நாள் வரக்கூடிய அமைச்சர் KN நேருவை பொறுத்த வரைக்கும் பிரமாண்டமாக திருச்சி முழுவதுமே கட் அவுட்டுகள், பேனர்கள் வச்சு பிரமாண்டமாக கொண்டாடுவாங்க. அதே போலதான் இந்த ஆண்டும் இப்போதைய நிலையிலேயே பல இடங்கள்ல கட் அவுட்டுகள், பேனர்கள் அவருடைய கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்களால் வைக்கப்பட்டிருந்தது. திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லா பேனர்களையும், கட் அவுட்டுகளையும் அகற்றப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் KN நேருவே பிறந்தநாள் கொண்டாட வேண்டாம், அகற்றுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டதாக சொல்லப்படுது. என்ன காரணத்துக்காக சார் KN நேரு திடீர்னு இந்த கட் அவுட் பேனர்களை அகற்ற சொன்னாங்க? ஏற்கனவே அமலாக்கத்துறை ஒன்று அவருக்கு பயம் இருக்கு, ஜெயிலுக்கு போயிடுவாரோன்னுட்டுங்க. ரெண்டாவது பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சிக்காரங்க. மூணாவது பயம் இந்த ஆர் ராஜா போன்றவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, மு.க. ஸ்டாலினிடம் சென்று அதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பர்த்டேக்கெல்லாம் பெருசு பண்ணாங்கன்னா தப்பாயிடும், இது பொதுமக்கள் அசிங்கமாக பேசுகிறார்கள் என்று. ஆக மொத்தம் KN நேரு செய்தது சரி என்று தான் நான் ஆமோதிக்கிறேன். அவர் செய்தது கரெக்டா அப்ரோச், தப்பே கிடையாது. இப்போ போஸ்டர் எடுக்கலைன்னா ஜனங்க, பொதுமக்கள் கிழிச்சிருப்பாங்க. இப்போ தானே கிழிச்சு போட்டால் நல்லா போச்சு. இல்லை என்றால் அதன் மீது கருப்பு வண்ணம் சாணி அடிச்சிருப்பாங்க, எஃகு டொமேட்டோலாம் அடிச்சிருப்பாங்க. அப்ப இடி டிஜிபி அவர்களுக்கு இந்த நகராட்சி துறையில முறைகேடு நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு கடிதம் எழுதிய அதோட எஃபெக்ட் தான் இப்ப KN நேரு அவர்கள் இது போன்ற முடிவு எடுப்பாங்க. ஆமா, கண்டிப்பாக வாயடைத்து இருக்கிறார்களே. 2 தம்பிகள் செய்த மோசடி தான் 888 crores சாப்பிட்டு இருக்காங்க. 1 2 ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் 25 லட்சம் 30 லட்சம் வாங்கியிருக்காங்க. மீதி பேர்லாம் 1.5 லட்சம் பேர் 2000 பேர் போட்டு மீதி எல்லாம் என்னங்க ஏமாந்தாங்களா? யாராவது நிச்சயம் கேஸ் போட்டுதான் போடுவாங்க, கோர்ட்டுக்கு போகதான் போவாங்க. இது நடுவே நான் கேள்விப்படுகிறேன், அதிமுக சார்பில் வரக்கூடிய வாரத்தில் ஆளுநரை சந்தித்து KN நேருவை டிஸ்மிஸ் செய்யுங்கள் என்று பெட்டிஷன் கொடுக்க போறாரு. விஜய் கட்சி தனியாக போய் கொடுக்க போகிறதாக நான் கேள்விப்படுகிறேன். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுதாங்க பின்னணி. சார், இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட் சம்பந்தமா CBI இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் தான் விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி அலுவலகமான பனையூர்ல CBI விசாரணை மேற்கொள்ள போது இன்று விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த CBI இன்வெஸ்டிகேஷன் எப்படி சார் சென்றுகிட்டு இருக்கு? முதல்ல அவங்க 2 விஷயத்துல ஆரம்பிக்க போறாங்க சார். விஜய் கிட்ட இருந்து ஃபேக்ஸ் வாங்குவாங்க. ஒருவேளை நம்ம 2 பேருக்கு ஏதாவது தெரிஞ்சு நம்மளும் போய் கொடுக்கலாங்க. இப்ப விஜய் நேரையே போய் அந்த ரஸ்தோகை பார்க்க போறாரு. வந்தாருன்னா நீதியரசர்
அவருடன் 2 ஐபிஎஸ் ஆபீசர்கள் வர இருக்கிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழ்நாட்டிலிருந்து பயிற்சி பெற்ற சுமித் சரண், சோனால் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய 2 ஐபிஎஸ் ஆபீசர்கள் நீதியரசர் அஜய் ரஸ்தோகிக்கு மேற்பார்வையில் அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அஜய் ரஸ்தோகி அவர்கள் எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்ததோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்க போறாரு. சிபிஐ வந்து நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த சிபிஐ அலுவலகத்திற்கு எடுப்பதற்கு முன்னதாக ஏன் அந்த அலுவலகத்தில் தீப்பிடிக்கவான பென்ட்ரைவ் அப்படிங்க கிடைக்குதுங்க. அந்த பென்ட்ரைவ் நீ கொளுத்தி போட்டா கூட ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஈஸி, ஒரு நாளே போகாது. எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு அந்த ஃபுட் பிரிண்ட் வந்துடுது. எங்கெங்க யார் யார் பணம் எல்லாம் வந்து இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறோம், எத்தனை மணிக்கு என்ன பேசுகிறோம் இப்போ ஃபோனில் வந்துட போகுது. அது ஒன்றும் புதுசு இல்லையே. ஆக மொத்தம் விஜய் மீது கேஸ் போட்டாலும் சரி, விஜய் அதை எதிர்நோக்க தயார். தமிழக வெற்றி கழகம் இதில் வெளிச்சத்துடன் பிரகாசத்துடன் அதிகமான ஒரு ஈர்வு பெற்று அதிகமான முயற்சிகளை எடுத்து பாருங்க. அவங்க சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருக்காங்க. விஜயனுடைய ஒரு அரசியல் நுழைவு என்பது கண்டிப்பாக திமுகவை ஒரு நடுங்க வைத்திருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். சிபிஐல வந்து டிபோசிஷன் விஜய் அவர்களை நேர போய் சொல்ல போற எனக்கு ஒரு நபர் மீது சந்தேகம் இருக்கிறது, மீதி எந்த இடத்துலையுமே இது மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கல, இங்க ஒண்டி எப்படி ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. சார், இப்ப செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுல மட்டும் இல்ல, அதிமுகவிலையும் குடும்ப அரசியல் தான் தலை தூக்கி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன், மைத்துனர், மாப்பிள்ளை எல்லாமே உள்ள தலையிடுறாங்க, அதிகாரம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது பாருங்க, குடும்ப அரசியல் வந்து கட்சியினுடைய தலைமை குடும்பத்தை பற்றித்தான் பேசுகிறார்கள். இதுல வந்து ஆட்சியில் இருப்பவர்கள் தான் முக்கியம். செங்கோட்டையன் பேசுவது திமுகவிற்கு ஒரு செவிக்கு இனிதாக இருக்கும். அவருக்கு வந்து பேசுறது டிஎம்கே காரெல்லாம் கை தட்டுவாங்க. ஏன்னா அல்டிமேட்லி அவர் டிஎம்கே தான் போய் ஆகணுங்க, வேற வழி கிடையாதுங்க. ஸோ அவர் மிதுனை பற்றியும் மற்ற மருமகனை பற்றியும் பேசுகிறார். அதையெல்லாம் தவறு. காரணம், அனைத்து கட்சிகளிலும் கண்டிப்பாக சபரீசன் மாதிரியும் உதயநிதி மாதிரியும் பழனிவேல் தியாகராஜன் முதல்ல சொல்லிட்டாருங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருங்க செங்கோட்டையன்? அதனால்தான் அவர் மந்திரி சபையில இருந்து எடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு போட்டாங்க. சார், பீகார் பிரச்சாரத்துல ராகுல் காந்தி அவர்கள் மீனவர்களோடு சேர்ந்து திடீரென குளத்துல குதிச்சு மீன் பிடிச்சிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? வாழ்க வாழ்க. அவருடைய ஒரு அணுகுமுறை வரவேற்கத்தக்கது. கடல்ல குளிச்சாரு கேரளா எலெக்ஷன் போது. அவர் செய்யக்கூடிய நூதன முயற்சிகள் அவருக்கு ஓட்டு கிடைக்கிறதுக்கு பதிலாக எல்லாரும் கேலி சித்திரம் தான் வளைய ஆரம்பித்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி கண்டிப்பாக கட்சியை வளர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். தமிழகத்திலும் 125 இடத்தை கேட்கப் போகிறோம், இல்லை என்றால் விஜயுடன் போவேன் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார். பீகார் தேர்தல் முடியட்டும். பீகார் தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பாக காங்கிரஸ் தமிழகத்தில் வளர வேண்டும் என்று இருப்பதனால் 125 சீட்டு அவங்க தனியாக கேட்கிறாங்க. விசிகேலேருந்து, அதாவது இப்போ தாவேக்காலேருந்து 60லேருந்து 70 மட்டும் தரேன்னு ஒத்துக்கிறாங்க. 60லேருந்து 70 வாங்கி 20 ஜெயிக்கிறத விட, திமுகலேருந்து வாங்கி அதிகமாக வாங்கி குறைச்சி ஜெயிக்கிறத விட காங்கிரசுடன் தாவேக்கா போவதுதான் உச்சிதம் என்று ராகுல் காந்தி நினைக்கிறார். பீகாரில் அவர் முடிந்தவுடன் கண்டிப்பாக அவர் குளத்தில் குளித்து மீன் பிடித்தது வரவேற்கத்தக்கது. மீனவர்களுடைய பரப்புரை செய்யாதது அவருக்கு ஓட்டுகள் அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி செய்கிறார். அதில் அவர் முயற்சி பாராட்டத்தக்கதான் என்றுதான் பலர் நினைக்கிறார்கள். இருந்தாலும் சிலர் கேலி செய்கிறார்கள். சார், இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இப்ப மீன் பிடிச்சிருக்காங்க. இப்போ பீகார் தேர்தல் அரசியல் களத்துல ஆட்சியை பிடிப்பாங்களா சார்? முடியாது, கிடையவே கிடையாது. நிதிஷ்குமார் பிடித்தாகிவிட்டது என்ற வர்ணனை இவர் மீண்டும் பிடிக்க போயிட்டாரு. இல்லாம ஆட்சி பிடிக்கிறத விட்டுட்டு அங்க பாட்னால இல்லாத எங்கேயோ சமுத்திரக்கரையில போய் உட்காந்து மீன் பிடிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? இது கேலி தானே, அது கிண்டலா தானே பண்றாங்க. தே ஆர் நாட் சீரியஸ் இல்லையா? ஆனால் பாஜக நம்ம இன்னும் ஒரு 5 நாள்ல தேர்தல் நடக்க போகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஜங்கல்ராஜ் 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 சொல்லி 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 ஜனங்க நடுவில் பயமுறுத்தி விட்டாங்க. இந்த குண்டாராஜ் தான் வரப்போது, அடிதடி தான் நடக்கும், கற்பழிப்பு நடக்கும்லாம் சொல்லி விட்டாங்க. இப்போ பீகார்ல இவ்வளவு கூட
தேர்தல் பிரச்சாரத்தை ஹை பிச்சுக்கு கொண்டு போன பாஜக கண்டிப்பாக ராகுல் காந்தி அரசு பிடிப்பதிலிருந்து தடுப்பார்கள். ராகுல் காந்தியால் பீகார் அரசு பிடிக்க முடியாது. ஆனால் தமிழகத்திலும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்தில் பாஜக, அதிமுக, விசிக, பாமக போன்ற கட்சிகளுடைய பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஓட விடுவாங்க. இதே மாதிரியான பிரச்சனை ராகுல் காந்தி சென்னையில வந்து குதிச்சாருன்னா என்ன பண்ணுவீங்க? சமுத்திரத்துல போய் திமுக எதிராக தானே போகும். அது நம்ம தமிழக வெற்றி கழகம் சாதாரணமாக விட போவதில்லை. அவருடைய அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா போகணும்னு பார்க்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி 200 தொகுதி சுற்றிட்டு வந்துட்டாரு. இன்னும் 34 தொகுதி தான் இருக்குது பாக்கி. அண்ணாமலை தனக்கு சீவிர பிரசாரம் பண்றாரு, நயினா நாகேந்திரன் பிரசாரம் பண்றாரு, அன்புமணி ராமதாஸ் பண்றாரு, சீமான் தனக்கு பண்றாரு. அந்த திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை எலெக்ஷன் வர மாத்திப்பாரு. அதனால்தான் அந்த முத்துராமலிங்க தேவருடைய ஃபங்க்ஷன்ல நம்ம ஐயா சீமானும் ஐயா வைகவும் சந்திச்சது ஒரு மாறுதலை கொண்டு வரும் என்று தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ பீகார் பிரச்சாரத்துல மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிந்தூர் ஆபரேஷன்ல பாகிஸ்தான் பயங்கரவாதிகளும் காங்கிரஸ் குடும்பத்தாரும் தான், அரச குடும்பத்தாரும் தான் அதிருப்தியில இருந்தாங்க. ஆர்ஜேடி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 2 குடும்பங்கள் தான் பெரிய அளவுல ஊழல் செய்துட்டு இருக்காங்க. பீகார்ல ஆர்ஜேடி, அதே நேரத்தில் வந்து இந்திய அளவுல வந்து காங்கிரஸ் கட்சி சேர்த்துக்கிட்டாங்க. கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? பீகாரில் அரசியல் நிலவரம் சூடுபிடித்து விட்டது. நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸை ஏகவச்சனத்தை தாக்க ஆரம்பித்து விட்டார். இதே போன்றுதான் தமிழக தேர்தல் பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்வார். ஆனால் பீகாரில் கண்டிப்பாக ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் எதிர்த்து அலை இருக்கிறது. நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக அலை இருக்கிறது. என்னாலும் விட்டுருங்க. ரியல் ஒன்னேகளுக்கு புதிதான ஒரு தகவலை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். காரணம், ரெகுலர் டெலிவிஷன்லயோ இல்ல யூடியூப்ல இவ்வளவு மாதிரி கவர் பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம 2 பேரும் பேசுறது தவிர. இன்னைக்கு நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுது யோகி ஆதித்யநாத் தர்பங்கா என்று சொல்லக்கூடிய இடத்திலும், சிர்சா என்று சொல்லக்கூடிய இடத்திலும், சீதாமகிரி என்று சொல்லக்கூடிய இடத்திலும் 5 மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். ராம்கிருபால் யாதவ் என்று சொல்லக்கூடிய முன்னாள் ராகுல் பிரசாத் யாதவுக்கு வேண்டியவர், நரேந்திர மோடி அரசாங்கத்தில் மத்திய அமைச்சராக இருந்தவர். அவருடைய தொகுதியில் யோகி ஆதித்யநாத் பேசும் பொழுது ராகுல் காந்தியை பப்பு என்றும், தேஜஸ்வி யாதவை தப்பு என்றும், அகிலேஷ் பிரதாப் யாதவை அப்பு என்றும், அப்பு தப்பு பப்பு 3 குரங்குகள் என்று வர்ணித்திருக்கிறார். ஒரு மாபெரும் ஒரு குற்றச்சாட்டு அது. ஸோ அதிலிருந்து பொதுமக்களிடையே யோகி ஆதித்யநாத்துடைய பேச்சு என்பது மிக மிக கவர்ச்சியாக ஆகிவிட்டது. அங்கு அவர் பாகிஸ்தானை பற்றி பேசுகிறார், ஆபரேஷன் சிந்தூரை பற்றி. ஆபரேஷன் சிந்தூரில் கண்டிப்பாக பீகாரில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு கூட ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது, உறவுக்காரர்கள் இருக்கிறார்கள் அக்ராஸ் த பார்டர். எப்படி தமிழகத்தில் இலங்கைக்கு தமிழகத்தில் இருக்க மாதிரி இருக்காங்க அங்க. அதனால ஆபரேஷன் சிந்தூர் சொன்னப்புறம் எல்லாருமே பீகார்ல ஒரு மும்முரமா ஆயிடுச்சுங்க. நரேந்திர மோடி பிரச்சாரம் மிக மிக தெளிவாக இருக்கிறது. காங்கிரஸால பப்பு வேவலாங்க. சார், எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு இறுதியில் ஒரு அப்டேட் கொடுப்பீங்க. அந்த ஹார்ட் நியூஸுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவில் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் என்ன சார்? முக்கியமான அப்டேட், ஜெய் பாண்டா, விஜய் ஜெயந்த் பாண்டா என்பவர் மத்திய பாஜகவுடைய தலைமையின் அமித்ஷாவுடைய நம்பிக்கையானவர், பிரதமருடைய நம்பிக்கையானவர், நட்டாவுடைய ஆப்த நண்பர். அவர் தான் தமிழகத்திற்கு தேர்தல் யுக்தியாளராக மத்திய பாஜக நியமித்திருக்கிறது. அவர் இன்று சென்னையில் இருக்கிறார். நாளை 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சென்னையில் 1800 பேர் கொண்ட பாஜகவுடைய பூத் ஏஜென்ட்டுடன் பேச இருக்கிறார். அவர் என்னிடம் சொன்னது என்ன என்று கேட்டால், அமித்ஷா அவருக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வேருடன் பிடுங்கி எறிய வேண்டும், அதற்காக தாங்கள் எதை ஒன்னாலும் செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறார். அதை முன்கொண்டுத்தான் பைஜெயந்த் பாண்டா அவர்கள் சென்னை வந்து விட்டார். அவருடன் முரளிதர் மஹோல் என்பவரும் வந்திருக்கிறார். அவர் பூனாவில் மேயராக இருந்தவர், மகாராஷ்டிராவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பூனா எம்பி, மத்திய அமைச்சரவையில் மந்திரியாக இருக்கிறார். இவர்கள் இரண்டும் தமிழகத்தில் அதிமுக, பாமக, தமாக கூட்டத்தை
அதாவது ஒருங்கிணைப்பை செய்ததை தவிர அவர் விஜயையும் சந்திக்க இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். பைஜெயந்த் பாண்டா டெல்லிக்கு ரிப்போர்ட் கொடுத்தார்னா எப்படி இருந்தாலும் தமிழக பாஜக 40 சீட்கள் கேட்க போறாங்க, 28, 29 முடிச்சுப்பான்னு சொல்றாங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகளை அவர் கேட்கிறார், அவர் பேசி வருகிறார். ஆக மொத்தம் பைஜெயந்த் பாண்டாவுடைய விஜயம் மிக முக்கியமானது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.